நீங்க மேல பாக்குற இந்த 6 செகண்ட்ஸ் நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி தாங்க பண்ணேன். சோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல முதல்ல 1080 into 1920 காம்ப் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் பேக்ரவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஒயிட் சாலிட் கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் அதே மாதிரி ஒரு ரெட்டிஷ் கிரே வந்து கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து மாஸ்க் பண்ணி ஃபெதர் பண்ணிட்டேன். அண்ட் இந்த டிசைன்ல இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே எட்டிங் நோ அப்படின்ற ஒரு ஃபாண்ட் வச்சு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீக்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் சென்டர்ல இருக்க இந்த அத்தாரிட்டிக்கு மட்டும் அனிமேஷன் வந்து கிரியேட் பண்ணேன். அண்ட் இந்த 3D மாடலை sketchfab.com அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு GLB ஃபார்மட்ல வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். அண்ட் அதை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல இம்போர்ட் பண்ணிட்டு காம்குள்ள எடுத்துட்டு வரும்போது ஒரு பாப்அப் வரும். அதுல மேக் காம் சைஸ் அப்படின்றத வந்து கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன். நல்ல ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி க்ரோனோ வந்து நல்ல கூட பேரண்ட் பண்ணிட்டேன். அண்ட் நல்ல நான் 3D சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நான் கண்ட்ரோல் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த க்ரோனோ வந்து சேர்ந்து கண்ட்ரோல் ஆகும். இன்னொரு நல்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கீழே இருக்க டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே செகண்ட் நல் கூட வந்து பேரண்ட் பண்ணிட்டேன். தேர்ட் நல் கிரியேட் பண்ணி இந்த செகண்ட் நல் அண்ட் ஃபர்ஸ்ட் நல்ல தேர்ட் நல் கூட பேரண்ட் பண்ணிட்டேன். அண்ட் அதையும் நான் 3Dக்கு சேஞ்ச் பண்ணி அனிமேஷன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அனிமேஷன் மட்டும் இல்லாமல் அடுத்து வரப்போற ஃபோன் அனிமேஷனும் செஸ் அனிமேஷனும் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இது வீடியோவாக கொடுத்துருக்கேன். லிங்க் கீழே இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.